ஓம் ஸ்ரீ ஷீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது பச்சை பட்டினி விரதம் அப்படின்னா என்ன? ஜெகன் மாதா, உலகத்துக்கே தாய், சகல லோகத்துக்கெல்லாம் அதிபதியான அம்பாள், நம்ம சமயவரத்தாள், 1000 கண்ணுடையாள், வேப்பிலைக்காரி, சாம்பிராணி அம்மன், இப்படியெல்லாம் நிறைய நாம் போற்றுதலுக்குரிய அம்மன், 1000 கண்ணுடைய சமயவரத்தாள் தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய பக்தர்களுக்காக அவளே விரதம் இருக்கிறாள். ஒரு 28 நாள், அதாவது மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த திருவிழா நடக்கும். அம்பாளுக்கு எந்த விதமான படையல்களோ உங்களுக்கு நைவேத்தியங்களோ நடக்காது. அங்கே நீர்மோர், பானகம், இளநீர் இது மட்டும்தான் அங்கே சமர்ப்பிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தமையனாகிய ரங்கநாத பெருமாள் அவளுக்கு சீர் கொடுக்குற ஒரு சமயமாகவும் இது இருக்கும். பூச்சுரிதல் விழா அப்படின்னு கூடையா, வண்டியா, பாத யாத்திரையா, மஞ்சள் சேலை, மஞ்சள் உடைகளை அணிந்து எல்லாரும் அம்பாளை வந்து சேவிப்பாங்க. சரி, இதில் என்ன சிறப்பு? நாம் என்ன பண்ணலாம், என்ன பலன்? இந்த 28 நாளில் நாம் வைக்கிற எந்த கோரிக்கையானாலும் அம்பாள் அதை நிச்சயமே நிறைவேற்றி கொடுத்துருவா, உடனே நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்றது ஒரு பெரிய உண்மை, ஐதீகம். அம்பாள் வந்து சுயம்பு கண்ணபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ரொம்ப ஒரு சுருக்கமான ஒரு சின்ன பதிவு, விஜயநகர பேரூராட்சி அந்த பழைய காலத்தில் இருந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒரு சுவாமி என்ன பண்ணுறாரு, இந்த அம்பாளை வந்து ஒரு யந்திர வடிவில் இது பண்ணிவிட்டு கண்ணபுரம்ன்ற ஒரு ஊரில் வைக்கிறாங்க. அது சுயம்பா புற்றாக மாறி வேம்பாக வடிவெடுத்து அதிலிருந்து சக்தி பீடங்களில் முக்கியமான ஒரு சக்தி பீடமாக வந்தது தான் நம்ம சமயபுரம் மாரியம்மன். சமயவரத்தா அப்படின்னு நாம் ஆசையாக, ரொம்ப ஒரு வாஞ்சனையாக அப்படி நாம் அழைக்கிறோம். நம்மளோட உரிமையாக நாம் அம்மாவை ஆசையாக சமயவரத்தாளே அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது மணப்பெண் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அவங்க எல்லாம் வராங்க. அம்பா மேலே ரொம்ப பக்தி. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு கள்வர்கள்லாம் வந்து எல்லாரையும் சூழ்ந்துடுறாங்க. அவள் கணவனை இழக்கிற மாதிரி ஆயிடுது. அவங்க எல்லாம் போயிடுறாங்க. எல்லாரும் போயிட்டு இவ ரொம்ப அழுது புலம்பி அந்த ஒரு புற்றுக்கிட்டக்க போயிட்டு விழுந்துட்டு, உன்னை அம்மா அப்படி முறையிடுறா, உன்னை இவ்வளோ கும்பிட்டேனே, அப்படி பண்ணேனே, இப்படி பண்ணேன், உனக்கு கண் இல்லையா, அது இல்லையா, இப்படி பண்ணிட்டியே, நீ ஏதானும் ஒன்று எனக்கு தப்பாக பட்டு நடந்ததுனாக்கா காலையில் தானே திருமணம் ஆச்சுன்ற மாதிரி, இப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி மாலைக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப புலம்பி தள்ளிடுறா. அம்பாளை வந்து கண்ணு தெரியாதான்ற மாதிரிலாம் நம்ம சாதாரணமாக கேட்போம் இல்லையா, நம்மளுடைய விரக்தியில் அம்பாள்கிட்ட நாம் உரிமையாக போய் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான். இந்த மரத்திலேயே நான் வந்து என்னுடைய உயிரை நீத்து கொள்வேன் அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்லிட்டு அவள் அப்படியே மயங்கிடுறா. அழுது புலம்பி அப்படியே மயங்கிடுறா. அப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் நடந்து வருது. ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது. ஒரு மஞ்சள் புடவை போட்டு ஒரு அம்மா வரா. இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மயக்கம் இல்லையா, திருமணம் முடிந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கா அந்த பெண். ஒரு நடுத்தர மத்தியம வயசு ஒரு அம்மா நடந்து வரா. வந்த உடனே நீ யார் அப்படின்னு கேட்குறா. ஏன் இங்கே வந்த அப்படின்னு அந்த அம்மா கேட்குறா. மஞ்சள் புடவைக்காரி, அப்போ நம்ம சாம்பிராணிக்காரி தான் இதை கேட்குறா. அந்த பெண் சொல்கிறா, இந்த மாதிரி எல்லாம் நடந்தது, கல்யாணம் நடந்தது, இந்த ராஜாவோட ஆட்சியில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி, எனக்கு கொஞ்சம் தலை பார்த்து விடுறியான்னு கேட்குறா. இன்றைக்கி கூட பழைய காலத்துலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அக்கா தங்கைகள் எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா இந்த தலை பார்க்குறது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ இருக்கிறவங்க எப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேருந்து அது அந்த ஒரு தலை பார்க்குற, சும்மாவே நம்ம தலையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா, நமக்கு அது சுகமாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு அது செஞ்சு விடுறியான்னு கேட்குறா. யார்? மஞ்சப்படவாக்காரி. சரின்னு இந்த பெண்ணு அந்த தலை முடி ஒரு முடி அப்படி நகர்த்தி பார்த்தா ஒவ்வொரு மயிர்கால்களும் கண்களாக படுகுது. அப்படியே அவள் வந்து ஒரு மாதிரி உடம்பு சிலிர்த்து போயிடுறான். என்னையா நீ கண்ணு தெரியலையான்னு கேட்ட, உனக்கு உண்டான நியதி
காலையில் கிடச்சிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலிர்க்கிறது இந்த கதையை சொல்லும்போது. இது ரொம்ப பெரிய கதை, ஒரு 2 வரியில் சுருக்கமாக சொல்லிட்டேன். மறுநாள் காலையில் ராஜாங்கத்திலேருந்து ஆட்கள்லாம் வந்து அவர் கணவனையெல்லாம் உயிரோடு கொடுத்துட்றாங்க. அந்த கள்வர்களையெல்லாம் அவங்க பிடிச்சிடுறாங்க. இதுதான் உங்களுக்கு அந்த கண்ணபுரத்தம்மனை தான் சமயவரத்தம்மன் அப்படின்றத நாம் இன்றைக்கி சொல்லி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அம்பாள் சுயம்பு, அவளுக்கு அபிஷேகங்கள் கிடையாது. நவகிரகங்களை நவநாகங்களாக அவள் ஆபரணமாக்கி கொண்டு அவளுள்ளே வைத்திருக்கிறாள். 27 நட்சத்திரங்களும் ஒரு யந்திர வடிவிலே அவளுள்ளே ஐக்கியமாகி இருக்கிறது. அதனால் அம்பாள் எல்லாமே அம்பாள் தான் அங்கே. அதனால் அவளை நினச்சி நாம் என்ன கேட்டாலும் கொடுக்குறா. நமக்காக தானே அவள் பட்டினி விரதம் இருக்கிறா. இப்போது ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அம்மா என்ன செய்வா? அம்மா நான் இந்த விரதம் இருக்கிறேன், என் குழந்தை நல்லா ஆகிடணும்னு நம்ம ஒரு அம்மா 2 பிள்ளைங்களுக்கோ 3 பிள்ளைங்களுக்கோ அம்மா நாம் செய்கிறோம். அப்போ ஜெகன் மாதா, உலகத்துக்கெல்லாம் அம்பா, அவள் செய்கிறா இந்த விரதத்தை. அந்த நேரத்தில் நாம் போய் என்ன கேட்குறோமோ அதை அம்பா நமக்கு தப்பாமல் கொடுத்துருவா. நியாயமான கோரிக்கையாக மட்டும் இருக்கணும், அதை மனசில் வச்சுக்கோங்க. இது அடியேன் குருநாதர் வாக்கு. அந்த மாதிரி சரி, இதை எப்படியெல்லாம் நாம் இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தவங்க சமயவரத்தில் இந்த 28 நாளுக்குள்ளே ஒரு நாளாவது நம்ம போயிட்டு வரலாம். அது முடிஞ்சவங்க செய்யுங்க. இல்லைம்மா நாங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், எங்களால் அப்படியெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அம்மன் கோயில்லையே நிறைய சில இடத்துல பார்த்தீங்கன்னா சமயவரத்தம்மன்னே நிறைய கோயில்கள் இருக்குது. அப்படிப்பட்ட கோயில்கள் பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் இந்த 28 நாளில் முடிஞ்சால் எல்லா நாளும் போய் உங்களுக்கு வசதி இருக்குது, பக்கத்துலேயே இருக்குன்னா போய் கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் அங்கே போய் சாமி கும்பிடலாம். இது சிறப்பு. இல்லைம்மா அப்படி கூட எனக்கு எதுவுமே இங்கே இல்லை, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், சமயவரத்தம்மன் படம் இருக்கா பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யூடியூப்பில் வர்றதை கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடுங்க. அம்பாளை மனதில் படம் பிடித்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு அது மாதிரி படம் கிடைக்கலனா கண்ணை மூடுனா சமயவரத்தம் முகம் தெரிகிறாப்புல நீங்கள் அந்த ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி அவளை மனசில் வச்சுடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த அம்பாள் உங்கள் படமாகவோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. படமே இல்லைனாலும் கவலை இல்லை. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மண் அகல் இருந்தால் போகிறோம், அதில் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அது நெய் தீபமாகவும் இருக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம். ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு உங்களுடைய என்ன கோரிக்கையோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு தினமும் அந்த நேரத்துக்கு நீங்கள் காலையிலன்னா காலையோ சாயந்தரமோ உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ அதை ஏற்றி வச்சுட்டு அந்த அம்மன்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சக்தி ஸ்லோகங்களை சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியலன்னா அவளையே நினச்சி அவள் பேரையே சொல்லிக்கிட்டே நீங்கள் சமையல் செய்யும் போதும் சொல்லலாம், நடக்கும்போதும் சொல்லலாம், ஆஃபீஸ் வேலை செய்யும் போதும் சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். படுகையில் இருக்கும்போது மட்டும் சொல்லக்கூடாது, திடுக்க அண்டாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி வீட்டு விளக்கு ஆயிடுச்சுமா, என்னால் அந்த பூஜை பண்ண முடியலன்னு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பேரை மட்டும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க, தவறு கிடையாது. அப்புறம் உடம்பு சுத்தமானதுக்கும் திருப்பி நாம் விளக்கு ஏற்றிக்கலாம். ஒரு 2 வேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுட்டு அதில் இந்த விளக்கு ஒரு தட்டில் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு செய்யுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அம்மன் கோயில் பக்கத்தில் எந்த அம்மன் கோயில் இருக்கோ அந்த அம்மன் கோயில்கிட்டக்க நீங்கள் போயிட்டு அங்கே போய் நீங்கள் பூச்சொரிதல் மாதிரி ஒரு கூடையில் பூவை கொண்டு போய் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். எந்த அம்மனாக இருந்தாலும் செய்யலாம். சமயவர மாரியம்மன் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முத்துமாரி கோயிலோ எந்த அம்மன் கோயிலில் வேணாலும் நீங்கள் இதை செலுத்தி கொள்ளலாம். இந்த 28 நாளும் உங்களால் முடிந்த நீர்மோர், பானகம் இதையெல்லாம் தானமாகவும் கொடுக்கலாம். இளநீரும் அம்பாளுக்கு வச்சு படைக்கிறது ரொம்ப பிரீத்தியை கொடுக்கும். இந்த வகையில் நாம் அம்பாள் இருக்கிற ஒரு விரதத்தில் நாமும் இணைந்து கொண்டதாகவும் ஒரு ஐதீகம். இந்த மாதிரி இந்த பச்சை பட்டினி விரதம் சமயவரத்தம்மனுக்கு உண்டான பிரத்யேக பூஜைகளில் ஒரு தலையாய ஒரு விஷயம் இது. அதனால் இந்த 28 நாளுக்குள்ள நாம் ஒரு நாளாவது இதை செய்யலாம். இல்லைனா 28 நாட்களுமே அம்பாளை தரிசனம் பண்ணி நம்ம கோரிக்கையை வைத்து நாம் அதில் வெற்றி காண்பதும் ரொம்ப சுலபம். அதுவும் செய்ய முடியலை அப்படின்றவங்க நிறைய பேர் பாத யாத்திரையாக போவாங்க. வெறும் காலில் இந்த பங்குனி வெயிலில் பார்த்தீங்கன்னா எப்படி வெயில் அடிக்கும்னு தெரியும். நீங்கள் பார்க்கலாம். திருச்சியிலேருந்து சமயவரத்துக்கு
சமயவரம் மாரியம்மன் கோயிலுக்கு எங்கெங்கிருந்தோ எத்தனை மைல் எத்தனை கிலோமீட்டர் நடந்து வர்ற பாதசாரிகளுக்கு, அந்த பக்தர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யலாம். என்ன மாதிரியான உதவி கூட செய்யலாங்க. ஒருத்தருக்கு நடக்க முடியல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது வெறும் காலோடு நடந்து வர்றவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கலாம், ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்க, ஒரு மோர் கொடுங்க, ஒரு இளநீர் கொடுங்க, ஒரு பானகம் கொடுங்க. அது அப்படியே சமயவரத்தாளுக்காக போய் சேர்ந்துடும். நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும். இந்த விஷயங்களை 4 பேருக்கு சொல்லி எல்லாரும் செய்ய வைக்கிறதும் கூட ஒரு புண்ணிய காரியம்தான். அதனால் நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். இது ஒரு நீண்ட பதிவாக போயிடும். அதனால் இந்த 28 நாள் நமக்காக அம்பாள் விரதம் இருக்கிறா. அதில் நியாயமான விஷயத்தை நாம் கேட்டு, அவள் கேட்டா இல்லையா, அந்த மணப்பெண்ணு உனக்கு கண்ணு தெரியுதா, என் புருஷனை இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டா இல்லையா, அந்த மாதிரி நம்ம அம்மாட்ட சண்டை போட்டு நமக்கு வேணுங்கிறத வாங்கலாம். அன்பாலையும் அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அனைத்தும் அருள்வாள் நம் அம்பிகை சமயவரத்தம்மாள். அவள் பாதம் பணிந்து இந்த பச்சை பட்டினி விரதம் அனைவரும் அம்பாளை நினைந்து மனதார உருகுங்க. இந்த கதையை கூட நீங்கள் கேட்டீங்கன்னா கூட அது கூட ஒரு நல்ல விஷயந்தான். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களால் முடிந்த அளவு அழகாக ஒரு வேப்பலை வச்சு ஒரு விளக்கேற்றுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வேப்பலை கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. ஒரு அகல் தீபம் வச்சு அம்பாளை மனதார தியானிங்க. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். புண்ணியம் தரும். நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.